ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் மதிப்பு தராத பாஜக ஓரவஞ்சனையுடன் செயல்படும் போதே 11.19 பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு எட்டியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் தனியார் செய்தி தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது உரையாற்றிய அவர், தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த மாநிலத்தால் 11.19% பொருளாதார வளர்ச்சியை சாதிக்க முடிந்தது என்று வினவினார். 11.19% வளர்ச்சி என்பதை தமிழ்நாட்டை தவிர வேற எந்த மாநிலத்தால சாதிக்க முடிஞ்சிருக்கு. அதுவும் எப்படிப்பட்ட சூழல்ல இதை நாங்க சாதிச்சிருக்கிறோம். ஜனநாயகத்துக்கும் கூட்டாட்சிக்கும் கொஞ்சம் கூட மதிப்பு தராத பாஜக ஆட்சி ஒன்றியத்தில் ஆளுகிறது. எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை எந்த அளவுக்கு வஞ்சகத்தோட ஓரவஞ்சனையோட அவங்க அப்ரோச் பண்றாங்கன்னு அதெல்லாம் உங்களுக்கு நான் விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே நன்றாக அது தெரியும். ஆளுநர்கள் மூலமாக நிர்வாக சிக்கல்களை ஏற்படுத்துவது, செயற்கையான நிதி சுமையை உருவாக்கி மாநிலங்களை முடக்க நினைப்பது போன்ற அரசியலை மட்டுமே பாஜக செய்து வருவதாக கூறிய முதலமைச்சர், வளர்ச்சி அரசியல் என்றால் என்ன என்பதற்கு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு திகழ்வதாக பெருமிதம் தெரிவித்தார். பிற மாநிலங்களில் கட்சிகளை மிரட்டி ஆட்சியை கவிழ்த்து வாஷிங் மிஷினை பயன்படுத்தி கூட்டணி அமைத்தது போலவே தமிழ்நாட்டிலும் ஊழல்வாதிகளை மிரட்டியே பாஜக என்டிஏ கூட்டணியை அமைத்துள்ளதாக கூறினார். ஐடி, சிபிஐ ஆகியவற்றை எங்களையும் மற்றான்னு பார்க்குறாங்க. என்னதான் பாஜக இடி, ஐடி, சிபிஐன்னு தன்னுடைய படைபலத்தை அந்த பரிவாரத்தை அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அதை ஒரு கை பார்ப்போம்னு நாங்களும் வேற தான் இருக்கோம். தமிழ்நாட்டு மக்களை நம்ப வைத்து உள்ளே நுழைவதற்காகவே பழனிசாமியை பாஜக பயன்படுத்துவதாக கூறிய அவர், அதனால்தான் பழனிசாமி அளிக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை என்றார். தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ தேர்தலில் தமிழ்நாடுதான் நிச்சயம் வெல்லும் என்று உறுதியோடு கூறினார். தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர் மணிசங்கர் ஐயர் தெரிவித்தது போல இந்தியா கூட்டணிக்கு தலைமை ஏற்பீர்களா என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, என் உயரம் எனக்கு தெரியும் என கலைஞரின் வசனத்தை கூறி முதலமைச்சர் பதிலளித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.